அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலை சாமி செங்குட்டுவன். பங்க்சுவாலிட்டி அப்படின்னா அதுக்கு பேர் போனவங்க ஜாப்பனீஸ். எனக்கு ரேஸ் கோர்ஸில் ஒரு நண்பர் இருந்தார் ஃப்ரம் ஜப்பான். அவர் அப்போ கன்சல்டேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு மோட்டார் கம்பெனியில். அவரை பார்க்கணும்னா ஹீ வில் கிவ் மீ அப்பாயின்மெண்ட். சார் 7:45க்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக 7:45க்கு நம்ம போய் அங்கே நிற்கணும். 7:46க்கு போனால் நம்ம அப்பாயின்மெண்ட் கேன்சல். 7:44க்கு போனால் கதவு திறக்க மாட்டார். 7:45க்கு ஹீ வில் கீப் த டோர்ஸ் ஓப்பன் அண்ட் வெயிட் ஃபார் மீ. ரொம்ப அதிசயமாக இருந்திருக்கு. ஆனால் அது ரொம்ப நல்ல வழக்கம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. ஓகே, பங்க்சுவாலிட்டிக்கு இன்றைக்கி என்ன சம்மந்தம் அப்படின்னா, இன்றைக்கி ஈச்சனாரியிலேருந்து ஒருவர் வரேன்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, கோயிலுக்கெல்லாம் போகணும், எங்கே நேரத்தில் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10:45க்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன நினச்சேன், இங்கே விநாயகர் சதுர்த்தி அதுவாக இருக்குது, அது ஈச்சனாரியில் பெரிய விசேஷமாக இருக்கும், எப்படி வருவாருன்னு நினச்சா கரெக்டாக 10:45க்கு டோர் பெல் அடிக்கிறார். வந்து அசந்து போயிட்டா. ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீட்டிங் தட் பர்சன். அப்புறம் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹி வாஸ் an எம்ப்ளாயி ஆஃப் டிவிஎஸ். டிவிஎஸ் ஆல்சோ இதே மாதிரி பங்க்சுவாலிட்டிக்கு ரொம்ப பேர் போனது. அஃப்கோர்ஸ் என்னோட சன் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் வந்து டிவிஎஸ்ல எடுத்தார் அபவுட் 30 years பேக். இப்போ கூட சொல்லுவார், டிவிஎஸோட ஸ்பெஷாலிட்டியில் சொல்லுவார். இப்போ நம்ம இது வருஷனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இது ஒரு ஹேபிட். கீப்பிங் த டைம் இஸ் எ ஹேபிட். அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய ஹேபிட்ஸ் இருக்கு. எப்படின்னா, டீ கடை பார்த்தா சாப்பிட்ற ஒரு ஹேபிட், போண்டாவை பார்த்தா சாப்பிட்ற ஹேபிட், அந்த மாதிரி irrelevant to our பாடி ஷேப், பாடி ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி ஹேபிட்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் லைஃப் வில் பி எ வெரி நைஸ் அண்ட் வெரி ஹாப்பி. அதான் இன்னைக்கு ஆரம்பம். நேற்று வந்து உங்களுக்கு 3 நாளுக்கு டயட் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு 4வது நாள். மார்னிங் யூ ஹாவ் யுவர் இட்லி, 2 இட்லி, இல்லைன்னா 2 தோசை, இல்லைன்னா 2 சப்பாத்தி, இல்லைன்னா 1 கப் உப்புமா. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்ன அப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா பல் தேய்ச்சிட்டு 150 ml ஆஃப் லூக் வார்ம் வாட்டர். அதுக்கப்புறம் காஃபி ஆர் டீ வித்தவுட் மில்க் வித்தவுட் சுகர் சொன்னேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் 11 AM to 11:15 இன்னைக்கு அருமையான ஜூஸ், பாவக்காய் ஜூஸ். நிறைய பேர் பாவக்காய்னு மூஞ்சி சொல்லிப்போம், ஆனால் இதில் இருக்க டேஸ்ட்டு நாக்குக்குள்ளே போனோன்னு அந்த உமிழ்நீர் சுரப்பிகளை தூண்டுற அந்த வேகம் இருக்க, அது சொல்லி மாளாது. ஒரு நல்ல இவ்வளோ சைஸ் பாவக்காய் எடுத்துட்டு மேலேயும் கீழையும் கட் பண்ணி நடுவில் கீழே உள்ள இருக்க பருப்பெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து பாவக்காய் சாறு எடுத்துக்கோங்க. அது எந்த அளவு வருதோ அது கூட இன்னும் கொஞ்சம் சாறு எடுத்து டோட்டலாக ஒரு 150 வர்ற மாதிரி எடுத்துங்க. ஆஃப் லெமன் புளிங்க. பாவக்காய் சாறு ப்ளஸ் ஆஃப் லெமன் ப்ளஸ் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இந்த சால்ட்டு நீங்கள் போடுறது வந்து எப்பொழுதுமே ராக் சால்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ராக் சால்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள், ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர், அவ்வளோதான். எல்லாம் பிஞ்ச் தான் போட்டு நல்லா ஆற்றுனீங்கன்னா நல்ல நுர மாதிரி வரும், டீ மாதிரி நுர வரும். அதை கீப் இட் இன் எ ஃப்ளாஸ்க் அண்ட் டேக் இட் டு ஆஃபீஸ். இது வந்து நீங்கள் காலையில் ப்ரிப்பேர் பண்ணால் கூட மத்தியானம் வரைக்கும் கிடையாது. 11:30 மணிக்கு அதை சிப் பண்ணி சாப்பிடுங்க. கண்ணாடி டம்ளரில் ஊற்றிங்கன்னா பசேல்னு இருக்கும். அதை நாக்கில் வச்சு ஒரு வாய் உள்ளே போனோன்னா அத்தனை உமிழ்நீரும் சுரக்க ஆரம்பிக்கும். எப்பெல்லாம் நம்மளுக்கு உமிழ்நீர் நல்லா சுரக்குதோ அப்போ நம்ம ஹெல்த்தியாக இருக்கான்னு அர்த்தம். இந்த உமிழ்நீரோட இந்த ஜூஸ் கலந்து இறங்கும் போது நம்மளுடைய ஸ்டமக்கில் இருக்கிற அத்தனை அசிடிட்டி, அத்தனை ப்ராப்ளத்தையும் அதை நியூட்ரலைஸ் பண்ணுது அந்த பாவக்காய் ஜூஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 o'clock இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டயட். கம்பங்கூழ், மறந்து போன உணவு, நாமெல்லாம் மறந்து போன உணவு. நம்மளாம் அடிக்கடி ரோட்டில் பார்த்துருக்கோம், கம்பங்கூழ் விற்கப்படும்னு ஒரு ஷெட்டில் போட்டு ஒரு அம்மா நிற்கும், ஒரு மண்பானை இருக்கும், பக்கத்தில் வந்து அந்த வறுவல் கிருவல் என்னென்னோ வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஹைஜீனிக்கே இல்லைங்க.
அவங்க எந்த தண்ணியில் காய்ச்சுறாங்க, எப்படி காய்ச்சுறாங்க. நம்ம ப்ரிப்பேர் 3 ஸ்பூன் கம்பு எடுத்துக்கோங்க. லைட்டாக ட்ரையாக வருங்க, பட் பட்னு வெடிக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். எடுத்து மிக்சியில் போட்டு 1-2 உடைங்க. அது கூட 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படி கொதிக்க வச்சு கலக்குனீங்கன்னா ஒரு கஞ்சி மாதிரி வரும். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு எடுத்துக்கோங்க. இது கெடாது. இந்த சால்ட்டு கூட ஒரு சின்ன கப்பில் பொடியாக நறுக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம், அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியாது. வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது எப்போன்னா நீங்கள் சாப்பிடும்போது அதை போட்டு நல்லா கலக்கணும். ஏற்கனவே நீங்கள் சால்ட் போட்டீங்க. திஸ் இஸ் த டயட். இதுக்கு என்ன சைட் டிஷ்னா, மோர் மிளகாய், 2 மோர் மிளகாயை நல்லா வறுத்துட்டு அதை காம்பை கையில் வச்சுட்டு, இது ஒரு கடி, இது ஒரு குடி, இது ஒரு கடி, இது ஒரு குடி. அடே அப்பா, என்ன சுகம், என்ன சுகங்கிறீங்க. இது வயிற்றுக்குள்ள போய் அப்படியே கம்முன்னு உட்காந்துக்கும். இதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப லோ, 43 தான். அதனால இது என்னன்னாக்கா சீக்கிரம் நம்ம ஜீரணமாகாது. அது அல்லாமல் கம்பு வந்து மிகச்சத்தான உணவு. அது கம்பு வந்து மிகச்சத்தான உணவு. நமக்கு 4 மணி 5 மணி வரைக்கும் பசியே எடுக்காது. வி கேன் ஏபிள் டு வாக், வி கேன் ஏபிள் டு ஒர்க், எல்லாமே எபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இது. 4 மணிக்கு வழக்கம் போல் ஏதாவது புரோட்டீன் டயட். இன்னைக்கு கம்பங்கூழ் சாப்பிட்டதுனால வெறும் நிலக்கடலை மட்டும், வெறும் நிலக்கடலை ப்ளஸ் தேங்காய் சில்லி சாப்பிடுங்க. சில பேர் முடிஞ்சதுன்னா இத்தினோண்டு பழங்கள் கட்டு போட்டுங்க, போட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. இட்ஸ் எ வெரி குட் டயட் இந்த ஈவினிங் ப்ரோட்டீன் டயட். கார்போஹைட்ரேட்டுக்காக நான் சொல்கிறேன். கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட அவாய்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கார்போஹைட்ரேட் சேர்த்துக்கலாம். அதுதான் உங்களுக்கு அந்த பழங்கள் கட்டு போட்டு சாயந்தரம் சாப்பிட்டு ஈவினிங் வந்தோன்னே கப் ஆஃப் உப்மா. இன்னைக்கு உப்மாவுக்கு பதிலாக ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கும். ரோல்டு ஓட்ஸ், அந்த ரோல்டு ஓட்ஸ் ஒரு 3 ஸ்பூன் எடுங்க. 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதை கொதிக்க வச்சா ஒரு கஞ்சி மாதிரி வரும். இது கூட பாலோ அல்லது மோரோ ஊற்றி சாப்பிடலாம். எப்படி ஊற்றி சாப்பிட்டா பரவாயில்ல, மோர் ஊற்றி சாப்பிட்றது பெஸ்ட்டு. அந்த மோருக்கு இதே மாதிரி தொட்டுக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன மிளகாய், வறுத்த மிளகாய். இது அருமையான டயட். இந்த ஓட்ஸ் வந்து அருமையான டயட். நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. ஓட்ஸில் வந்து நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அதனால உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. அதே சமயத்தில் வேற எந்த ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணாது. ஓட்ஸ் வழவழன்னு இருக்கிறதுனால அது அப்படியே போய் வழவழன்னு வயிற்றுக்குள்ளே போய் சுற்றி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். இட்ஸ் அ வெரி குட் டயட் ஓட்ஸ். ரோல்டு ஓட்ஸ்ன்னு கேளுங்க. அதில் நிறைய டைப் ஆஃப் ஓட்ஸ் இருக்குது. ரோல்டு ஓட்ஸுங்கிறது நமக்கு உகந்த ஓட்ஸ் இது. அப்புறம் குழந்தைகளுக்கு ஒரு சத்தான உணவு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த சத்தான உணவு என்னன்னா ரொம்ப 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 சிம்பிள். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துங்க, ரவுண்டாக கட் பண்ணுங்க. முடிஞ்சுன்னா ஒரு மாங்காய் கிடைக்குதான்னு பாருங்க. மாங்காய் கிடைச்சுன்னா அதையும் பொடியாக கட் பண்ணுங்க. ஒரு கேரட் கட் பண்ணுங்க, பொடியாக கட் பண்ணுங்க, இல்லைன்னா துருவி போடுங்க. ஒரு தேங்காய் துருவி உள்ள போடுங்க. கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் போட்டு லெமன் அப்படியே மேலே புழிஞ்சிருங்க. 1 கப். இட் இஸ் அ சேலட். அருமையான சேலட் டயட் இந்த ஈவினிங் ஃபார் தி சில்ட்ரன். அத்தனை பிரிஸ்கான எஃபெக்டை கொடுக்காது. ஆச்சா, இது வந்து நீங்கள் 4 மணிக்கு அப்புறம் சாயந்தரம் அவங்களுக்கு என்ன ரொட்டீனோ நீங்கள் கொடுக்குற டயட் கொடுங்க. ஸோ திஸ் இஸ் த டயட் ஃபார் பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் டயட். தயவு செஞ்சு நீங்கள் வெளியிலலாம் போகிற வெளியிலலாம் அந்த கம்பங்கள் விற்கிறாங்கன்னு சொல்லி அந்த மோர் மிளகாயெல்லாம் பார்த்து வாங்கி சாப்பிடாதீங்க. என்ன எண்ணெயில் வறுக்கிறாங்கன்னு தெரியாது, என்ன தண்ணியில் காய்ச்சுறாங்கன்னு தெரியாது, அந்த வடகத்தை எப்படி பொரிக்கிறாங்கன்னு தெரியாது. ஹைஜீனிக்கே இல்லை. நாம் செய்வோம், நாம் சாப்பிடுவோம், நாம் சந்தோஷப்படுவோம். நன்றி. அப்புறம் இன்னைக்கு வந்த அன்பருடைய கம்ப்ளைண்ட் வந்து சுகர் லெவல் வந்து ஏறி இறங்குறது. அவருக்கு வந்து மார்னிங் ரைஸ் ஆஃப் சுகர் காலையில் இருந்துச்சுன்னா 130 140 போயிடுது. அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்தோம்னா 170 180 அந்த தான் இருக்குது. அப்போ மார்னிங் ரைஸ் அப்படின்னா அவர் டயட் வந்து ஈவினிங் கண்ட்ரோல் பண்ணால் மார்னிங் சரியாக போயிடும். அதுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கேன், அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்புறம் பழைய ஃபீட்பேக் ஒன்று வந்தது. ரொம்ப 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 அவர்களுக்கு என்னுடைய நன்றி. என்னென்னா கால் எரிச்சலுக்காக சொல்லியிருந்தார். அது வந்து டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லிட்டு, அது வந்து உணவு தான், அதை வேறு மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 days அப்புறம் பிரேக்கு, அப்புறம் 3 days அப்புறம் பிரேக்கு, அப்புறம் 3 days அப்புறம் பிரேக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு 3 days முடிஞ்சோன்னா ஒரு
50% சரியாச்சுனாரு. அப்புறம் 3 நாள் பிரேக்கு, அப்புறம் தேர்டு. அந்த 3 நாளில் வந்து ஒரு 75%. மூணாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது அவருக்கு கம்ப்ளீட்லி ரிலீவ்ட் ஆஃப் தட் எரிச்சல், கால் இந்த மேலே பாதை எரிச்சல். அதே மாதிரி எக்ஸசைஸே ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் மனசுக்குள்ளே சொல்கிறது கேட்குது. என்னன்னா எக்ஸசைஸ் வந்து எல்லாம் வாக்கிங் போங்க வாக்கிங் போங்க வாக்கிங் போங்கன்னு சொல்கிறாங்க. பட் வாக்கிங் இஸ் ஒன் ஆஃப் தி பார்ட், அவ்வளோதான் இல்லையா? தட்ஸ் நாட் ஏ மெயின் பார்ட். இட்ஸ் எ லிம் மூமெண்ட். உடம்புல இருக்க பகுதிகள் அசையணும், அதுதான் வாக்கிங் போங்கன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே பண்ணலாம். அப்புறம் சில பேர் வந்து ஆஃபீஸில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருப்பீங்க. ஒரு டைம் வச்சுங்க, 1.5 hours வச்சோன்னா ஒரு 10 அடி நடங்க உட்காருங்க, 10 அடி நடங்க உட்காருங்க. இந்த மாதிரி கையை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் பண்ணி விடுங்க, எந்திரிங்க, நடங்க மறுபடியும். இதே மாதிரி நீங்கள் அங்கே பண்ணாலும் அதுவும் எக்ஸசைஸ் தான். அதே மாதிரி காலையில் அந்த மூச்சு பயிற்சி மறந்தாதீங்க. எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே அப்படியே நல்லா மூச்சு இழுத்து, அதே மாதிரி 10 முறை. அதே மாதிரி நைட்டு நீங்கள் தூங்கும் போது மூச்சு இழுத்து 10 முறை, 15 முறை, 20 முறை, உங்களால் எவ்வளோ முறை முடியுதோ பாருங்கள். மேக்ஸிமம் 30 முறை செஞ்சீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் டைம் சிரமமாக இருக்கும். கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே போகிற ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாக, நுரையீரலுக்கு அதிகமாகுது. யூ வில் ஃபீல் ஹெல்த்தி. அது ஒரு வெரி குட் சிம்டம். என்கிட்ட ஒரு ஆக்சிஜன் மீட்டர் ஒன்று வச்சுருக்கேன். நான் அதை அப்பப்போ செக் பண்ணிக்குவேன். அந்த ஆக்சிஜன் மீட்டரில் இதை பாருங்கள், இதுதான் அந்த ஆக்சிஜன் மீட்டர். ரொம்ப சிம்பிள். அந்த ஆக்சிஜன் மீட்டரில் அப்படி விரலை வச்சுட்டு இங்கே சுவிட்சை போட்டோம்னா அது நம்ம ஆக்சிஜன் என்ன அளவு அப்படின்னு காட்டிகிட்டே இருக்கும். இது வந்து நமக்கு 95. இதை செக் பண்ணுறது வந்து 95. இதை எல்லாருமே வாங்கி வச்சுக்கலாம். இது ஒன்றும் பெரிய காஸ்ட்டு கிடையாது. இந்த ஆக்சிஜனை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆச்சா, இது வந்து உங்களுக்கு என்னன்னா அந்த மூச்சு பயிற்சியிலேயே அந்த ஆக்சிஜன் வந்துடும். மறுபடியும் நல்ல வாழ்க்கை அமைவதற்கு என் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.